நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமைதாகி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமைதாகி நீங்க தானே. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனது அழகெல்லாம் நீங்க தானே. அப்பா எதை குறிச்சது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நன்றி ஆண்டவரே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் உண்மையாக என்னுடைய வாழ்க்கையில் இருளை நீக்குகிறவர். வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. நீங்க சொந்து போகாம ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு இடத்திலும் ஒருபோதும் எங்களை சொந்து போகாம நடத்துகிறவரே. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. முதலும் முடிவும் நீங்க தானே, முற்றிலும் காப்பவர் நீங்க தானே. வாழ்வில எங்களோட கூட ஹalleluya ஹalleluya ஹalleluya. thank you lord. காப்பவர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. வழிநடத்தும் சத்தியம் நீங்க தானே, வாழ்வழிக்கும் வள்ளல் நீங்க தானே. வழிநடும் சத்தியமும் நீங்க தானே, வாழ்வழிக்கும் வள்ளல் நீங்க தானே. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில அப்பா நாங்க ஒருபோதும் ஒரு நாள சொந்து போகவே. ஓ எஸ் ஹalleluya. நடத்துகிறவன் சொந்து போகாமல் நடத்துகிற நல்ல தகப்பனே. நாங்க சோர்ந்து போவதில்லை. எஸ் ஹalleluya ஹalleluya. ஆண்டவருடைய சமூகத்துல ஓ கர்த்தர் உங்களை சோர்ந்து போகாமல் உங்களை நடத்துகிறவர், உங்களை சோர்ந்து போகாமல் உங்களை நடத்துகிறவர். ஓ ஹalleluya 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 ஹalleluya. thank you lord. hallelujah hallelujah hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சோர்ந்து போகாமலை நடத்துகிற தேவன் அவர். நீ சோர்ந்து போகிற இடமெல்லாம் கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்து உங்களை நடத்துகிறவர். எஸ் ஹalleluya hallelujah hallelujah hallelujah. நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவரை உயர்த்துகிற, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற இந்த நேரம் கர்த்தர் உன்னை பலப்படுத்த போதுமானவர், உன்னை பலப்படுத்த போதுமானவர். எஸ்
ஹalleluya 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 ஹalleluya. நீ கர்த்தருடைய கரத்துல, நீ கர்த்தருடைய கரத்துல அலங்காரமான கிரீடமாய், அலங்காரமான கிரீடமாய், ஓ முத்திரை மோதிரமாய், ஓ எஸ் ஹalleluya. கர்த்தருடைய கரத்துல பயன்படுகிற பாத்திரமாய் கர்த்தர் உன்னை நிரப்ப, உன்னை ஓ எஸ் ஹalleluya 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 ஹalleluya. ரேபாலா துடபாலா கதியா கரபாலா கதியா. ஓ நீ வாஞ்சியோடு வந்திருக்கிற, நீ ஏக்கத்தோடு வந்திருக்கிற, ஓ இந்த ஆராதனையில கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற இந்த வேளை கர்த்தர் உன் இருதயத்தை அறிவா, உன் இருதயத்தை அறிவா. எஸ் ஹalleluya. உன் இருதயத்தின் ஏக்கத்தை, உன் இருதயத்தினுடைய வாஞ்சையை அறிந்தவராய் உன்னை நிரப்புவதற்கு அவர் போதுமானவர். எஸ் ஹalleluya ஹalleluya ஹalleluya. எஸ் thank you Lord, thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ ரபாலா தோடாபாலா கதயா கரபாலா கதோடாபா. நீ சொந்து போகிற இந்த கால வேளையில சோர்வோடு வந்திருக்கிறியா? கர்த்தர் சொல்லுகிறா, நான் உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர், நான் உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர். உன் சரீரத்துக்குள்ள ஒரு புதிய பலத்தை, ஒரு புதிய வல்லமையை ஓ கர்த்தர் இந்த கால வேளையில உனக்குள்ளாய் எஸ் ஹalleluya அந்த ஆவி நிறைவோடு ஓ ரபாலா தோடாபாலா கதியா கரபா. ஓ நீ துதிக்கும் பொழுது, நீ துதிக்கும் பொழுது, நீ துதிக்கும் பொழுது கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். நான் இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. ஓ ரபாலா ஷபாரா தோடாபாலா கதியா கரபாலா. எஸ் thank you Lord, hallelujah 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 hallelujah. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி அப்பா, நன்றி அப்பா. இங்க அநேகருடைய சரீரத்துல ஓ உம்முடைய பலத்தை, உங்க பலத்தை நீங்க நிரப்பி கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. ஓ எஸ் ஹalleluya hallelujah hallelujah hallelujah. எஸ் thank you Lord. நன்றி. ஓ ரபாரா தோடாபாலா கதடபாரா கதுடாபாலா கதியா. எஸ் ஹalleluya hallelujah hallelujah. ஓ அவர் பெரியவர், உன் நடுவில் அவர் பெரியவர், உன் நடுவில் அவர் பெரியவர். ஓ மனிதர்களுடைய ஆலோசனை காட்டிலும், மனிதனுடைய வார்த்தைகளை காட்டிலும், மனிதர்கள் போடுகிற திட்டங்களை காட்டிலும் அவருடைய எஸ் உங்கள் நடுவில், உங்கள் நடுவில் வருகிறவர் பெரியவர். நீ துதிக்கிற தேவன் பெரியவர். ஓ உன்னோடு உன் ஜெபத்தை கேட்கிற பெரியவர். நீ துதிக்கிற தேவன் உனக்கு பெரியவராய் இருக்கிறார். ஓ ரபாலா ஷபாரா தோடாபா. உண்மையாய் கர்த்தரை நோக்கி பார்க்கிற உனக்கு, கர்த்தரை நோக்கி பார்க்கிற உனக்கு ஓ ரபாரா தோடாபாலா கதியா உன் ஜெபத்தை கேட்கிறவராய், ஓ உன் முழங்கால்களை பலப்படுத்துகிறவராய். ஓ எஸ் ஹalleluya ரபாரா தோடாபாலா கதியா கரபால். ஓ எஸ் ஹalleluya ஹalleluya. நீ வாஞ்சையோட கர்த்தரை நோக்கி போராடுகிற, கர்த்தரை நோக்கி துதிக்கிற. ஓ எஸ் ஹalleluya. போராட்டத்தினுடைய குணத்தை கர்த்தர் அறிவார். எஸ் ஹalleluya. உன் ஆத்மாவுக்கா நீ போராடிட்டு இருக்கல, உன் ஆத்மாவுக்கா நீ போராடுறல, உன் ஆத்மாவுடைய போராட்டத்தை கர்த்தர் அறிவார். உன் ஆத்மாவுடைய போராட்டத்தை கர்த்தர் அறிவார். எஸ் இன்றைக்கு உன் நடுவிலே எஸ் ஹalleluya இன்றைக்கு உலாவுகிற தேவன், உன் நடுவிலே உலாவுகிற தேவன். ஓ உன்னை மீட்டெடுக்கும்படியாய், உன்னை தூக்கி எடுக்கும்படியாய். ஓ ரபாரா ஷபாலா கதுயா கரபாலா. எஸ் ஹalleluya hallelujah 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 hallelujah. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். எஸ் ஹalleluya hallelujah. நன்றி 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 நன்றி. ஹalleluya hallelujah hallelujah. எஸ் 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 ஜீசஸ் 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 ஜீசஸ். கர்த்தருடைய பிரசன்னம் இந்த கால வேளையில ஓ எஸ் ஹalleluya உன்னை நிரப்பட்டும், உன்னை நிரப்பட்டும். உன் ஜெபத்தை கேட்கிறவர். ஓ எஸ் ஹalleluya ரிபா ரகபாலா தடபா. உன்னை மறந்து ஓ எஸ் ஹalleluya தேவ சமூகத்தில் உன்னை விட்டு கொடுத்து ஓ ரகபாரா துடபலா கதடபலா கதியா கரபலா. ஓ ரபரா துடபலா கதியாந்தடபலா கதியா கரபலா. ஓ ஜீசஸ். தேவ பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்புகிறது. எஸ் thank you Lord, thank you Jesus. Oh Jesus.
நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ரேகா பாலா துடா பாலா கதியா கரபாலா சிபிர பாலா கதி. நன்றி 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 நன்றி. ஓ ஜீசஸ் ஜீசஸ், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் நடுவில் நீர் உலாவுகிறதற்காய் நன்றி. ஓ எங்கள் இடங்களை நிரப்புகிறதற்காய் நன்றி. ஓ எஸ், எங்களுடைய சரீரத்தை நிரப்புகிறதற்காய் நன்றி. ஓ எங்களுடைய எல்லா இடங்களையும் நீ நிரப்பி நடத்துகிறதற்காய் நன்றி. உங்க பிரச்சனைகளை மூடுகிறதற்காய் நன்றி. ஓ thank you Jesus, hallelujah hallelujah, thank you Lord, hallelujah 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 hallelujah. ora bara thoda bala gadi akhara bala gadi. Yes, hallelujah. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். Yes, hallelujah. அவரே உனக்கு சகாயர், அவரே உனக்கு சகாயர், அவரே உனக்கு சகாயராக உன்னோடு கூட வருகிறார், உனக்கு சகாயம் பண்ணும்படியா. ஓ ரேபாலா தோடா பாலா கதி ஆக்கர பாலா கதி. நன்றி 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 ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. சொல்லுங்க, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறீ, புது பலன் தருகிறீ, புது என்னை பொழிகிறீ, புது பலன் தருகிறீ. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருடைய சமூகத்துல புது என்னை பொழிகிறீ, கனி தரும் மரங்களா செழித்தோக செய்கிறீ. நான் கனி தரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறீ. நீங்க போதும் ஏசப்பா. ஆமாண்டவரே, நீங்க போதும்பா, உங்க பிரசன்னம் போதாண்டவரே, உங்க சமூகங்களுக்கு போதும். நன்றி. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பா அவங்க சன்னி, அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். திருமுகம் கண்டு நான் கரங்களை உயர்த்தி அப்பா, எஸ் தேங்க்யூ, நன்றி ஆண்டவரே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா,
ora bala shabara tula bala gadia kara bala gadora bala gadia kara ஓ நீங்க போதும் ஆண்டவரே நீங்க போதும் ஏசப்பா நாதோட பala thank you Jesus 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 ரஹமானா தோட நீங்க எல்லாம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே நீரே எல்லாம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே நீரே எல்லாம் இயேசுவே நீரே எல்லாம் நீரே எல்லாம் அப்பா நீங்க போதும்பா எந்த சூழ்நிலையிலும் நீங்க போதும் நீரே எல்லாம் நீரே எல்லாம் தேவ பிரசன்னத்துல ஆண்டவரே உங்க சமூகம் எங்களுக்கு ஒண்ணு போதும் நீங்க போதும் சொல்லுங்க முடிக்க போறோம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே நீரே எல்லாம் நீ உலகத்தின் ஆழத்தில் ஆண்டவருடைய சமூகத்தை அப்பா நீங்க போதும் உங்க சமூகம் ஒண்ணு போதும் இது வரைக்கும் எங்களை நடத்தினது நீங்க நடத்தும் உங்க சமூகத்தினுடைய உங்க பிரசன்னம் போதும்பா உங்க பிரசன்னம் போதும் ஆண்டவரே இல்லாம என்னால வாழவே முடியாது உங்க நினைவில்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது என்னால இருக்கவே முடியாது நீங்க தான் எனக்கு எல்லாம் நீங்க தான் எனக்கு எல்லாரா சேகபரா நீங்க தான் எனக்கு யாரெல்லாம் சொல்றீங்க ஆண்டவரே உங்க பிரசன்னம் இல்லாத இடங்கள் வேண்டாம் உங்க பிரசன்னம் இல்லாத ஆராதனைகளுக்கு வேண்டாம்ப்பா உங்க பிரசன்னத்தை உணர்கிறேன் ஓ உங்க சமூகத்தில் நடக்கிற தேவ பிரசன்னம் இல்லாத ஒரு துதி வேணுமா உங்களுக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு தேவ பிரசன்னம் வேண்டாண்டவரே எனக்கு நான் மாம்சத்தோட இருக்க விரும்பல மாம்ச சிந்தையோட இருக்க விரும்பல அப்பா நீங்க தான்ப்பா நீங்க தான் எனக்கு எல்லாம் இயேசுவே நீங்க தான் தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டவர்களாக நீங்க தான்ப்பா நீங்க தான் எனக்கு எல்லாம் இயேசுவே நீங்க தான்ப்பா உங்க பிரசன்னத்தினால உங்க கிருபையினால உங்க அபிஷேகத்தினால உங்க வல்லமையினால எங்களை நிரப்பி நடத்துங்க எல்லாம்ப்பா இயேசுவே நீங்க தான் எனக்கு நீங்க தான் எனக்கு நீங்க தான் யாரெல்லாம் சொல்றீங்க உண்மையா உண்மையா தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நீங்க தான்ப்பா எஸ் பாலா ஜபரா துடபலா
உங்க எல்லா இடங்களையும் உங்க எல்லா இடங்களையும் உங்க எல்லா இடங்களையும் உங்க எல்லா இடங்களையும் உங்க அந்தரங்கத்தை எஸ் உங்க இடுக்கட்டு உங்க இக்கட்டுல உங்க நெருக்கத்துல யார சொல்ல முடியாத இடத்துல நீங்க தான்ப்பா எஸ் நீங்க எனக்கு எல்லாம் நீங்க தான் எனக்கு எல்லாம் நீங்க தான் எனக்கு எல்லாம். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி இயேசுவே நீங்க தான்ப்பா உலகத்தின் ஆழத்தில் முழு பலத்தோட நீங்க தான் இங்க தான்ப்பா போதாண்டவரே உங்க பிரசன்னத்துல உங்க சமூகத்துல நீங்க எங்களை நடத்தினா போதும். மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல, மனிதனுடைய ஆலோசனைகள் அல்ல, மனிதனுடைய திட்டங்கள் அல்ல. எஸ் யார் எவர்கள் எந்த இடத்துல எதை பேசினாலும் எதை எழுப்பினாலும் எதை சொன்னாலும் யார் எனக்கு விரோதமா பேசினாலும் சாட்சி கொடுத்தாலும் அவர் சமூகத்துல காத்திருக்கிற ஓ எஸ் ஹல்லேலூயா நீங்க போதும் சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை உங்களை நடத்தும், உங்க ஊழியத்தை நடத்தும். ஓ உங்க காரியத்தை எல்லாவற்றையும் அவருடைய கரத்துல எடுத்து ஓ காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்துல உங்களுடைய வாழ்க்கையை வைத்து நடத்த போதுமானவராக இருக்கிறார். Thank you Lord. Thank you Jesus. Yes. நன்றி ஆண்டவரே. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், உடைய கரத்துல ஜீசஸ் நீர் ஆளுகை செய்யும், நீர் ஆளுகை செய்யும். எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்தி உம்மை ஆராதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய பிரசன்னத்தில் யாரெல்லாம் கர்த்தரை ஆராதிச்சிங்க? யாரெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். யாரெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிறீங்க? ஆமென் அல்லேலூயா. கர்த்தருடைய வல்ல நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய கரத்தில் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்க ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. விசேஷித்தவர்கள் ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க நம்புறவங்க ஆமென் சொல்லுங்களேன். யாரெல்லாம் கர்த்தர் பெரியவர்னு சொல்றீங்க? ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. கர்த்தருடைய வல்ல நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்குள்ளாய் சாட்சிகள் பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிற யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காக யாராவது ஒரு ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா. ஜீசஸ் Jesus. ஆமென் அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய வல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தையை நாம் எடுத்து வாசிக்க கேட்போம். நீதிமொழியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மனுஷனுடைய ஆவி
கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய வல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை பேசுவதற்கு கர்த்தர் என்னை பலப்படுத்தினதற்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அப்படியே அதே அதிகாரத்தில் 22வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். இந்த வசனத்தை பேசுவதற்கு முன்பாக இந்த வசனத்தை ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவார் என்று நான் நம்புகிறேன். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் என்ன பண்ணுவாராம்? உன்னை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. எனக்கு பேச பிரசங்கம் பண்ண தெரியாது. தவறுகள் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் மன்னித்து கொள்ளவும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய வல்ல நாம் மகிமைப்படட்டும். வேதத்தில் சொல்லுகிற பிரகாரமாய் நீதிமொழிகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துடைய 22வது வசனம் சொல்லுகிறது, தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. வேதத்தில் சகே என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இங்கே யாரெல்லாம் ஃபினான்ஷியலாக அடி வாங்கியிருக்கிறீங்க? இன்னைக்கு எக்கனாமிக்கலாக எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. எல்லாருக்குமே இருக்கும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. வாயில் திறந்து ஆமென் சொல்லுங்கள். ஆனால் சகேவுடைய வாழ்க்கைக்குள்ளே அப்படி ஒரு பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அவன் 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 யாருங்க? அவன் யாரு? அப்போ அவர் எவ்வளோ பணத்தை பார்த்துருப்பாரு? ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. நிறையா பணத்தை பார்த்துருப்பார். கவர்மெண்ட் சேலரி வேறு அவருக்கு. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. வாயில் திறந்து ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் பாருங்க, அவருக்கு அவ்வளோ பிரச்சனை பெருசாக இல்லாமல் இருந்தாலும் கூட தேவனுடைய சமூகத்துக்கு கர்த்தரை பார்க்கறதுக்கு, இயேசுவை பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறாரு? அவர் என்னங்க பண்ணுறாரு? வராரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வர அவர் என்ன பண்ணுறாரு? ரொம்ப கூட்டமாக இருக்குது, அதனால் என்னால் அவரால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணல? அவர் திரும்பி போல. அவர் எங்கே போகிறாரு? மரத்து மேலே ஏறுறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில இடங்களில் என்ன பண்ணுறோம் நம்ம? ஆமென் சொல்லுங்களேன். சில கமிட்மெண்ட் வந்துச்சுன்னா அடுத்த வாரம் பார்த்துப்போம். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வாயில் திறந்து என்ன பண்ணுவோம்? நிறைய இடங்களை நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுப்போம். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு என்ன பண்ணுவோம்? எக்ஸ்கியூஸ் கொடுப்போம். ஆனால் நமக்கு நிறைய பிரச்சனை இருந்தோம், நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுக்குறோம். அவருக்கு பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு பணம் 10 செய்யும் சொல்லுவாங்க. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆனால் தேவ சமூகத்தில் அவர் வருவதற்கு தன்னை விட்டு கொடுத்தவராக முயற்சி எடுக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வருவதற்கு அவர் தன்னை விட்டு கொடுத்து என்ன பண்ணுறாரு? அவர் கடந்து வருகிறார். ட்ரை பண்ணுறாரு, பார்க்க முடியல, மரத்து மேலே ஏறுறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லா பாருங்க, அந்த இடத்துல நிறைய கஷ்டத்தோடு வந்தவங்க இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு முன்னாடி வந்து உக்காந்தவங்களாம் இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி வந்து உக்காந்தவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். கூட்டம்லாம் வந்த உடனே பின்னாடி வராரு ஆமென் சொல்லுங்களேன். சகேயோ லேட்டாக வராரு. அவரை பார்த்தே ஆகணும்னு சொல்லி அந்த இருதயம் அவருக்குள்ளே துடிக்குது. மரத்து மேலே ஏறுறாரு. அவ்வளோ சீக்கிரம் வந்த அவரை பார்க்கவே இல்லை ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களேன். அவ்வளோ ஜனங்களை பார்க்கல. ஆமென் அவ்வளோ பேரையும் ஆண்டவர் என்ன பண்ணல? அவங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லலை. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. வாயில் திறந்து ஆமென் சொல்லுங்களேன். யார் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறார்களோ, ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. தாகத்தோடு இருக்கிறாங்களோ அவருடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்குறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணல? முன்னாடி வந்துட்டான்பா. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. முன்னாடி வந்து உக்காந்துட்டாரு. முன்னாடி ரட்சிக்கப்பட்டிருக்காரு. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இவர் வந்து யாரு? முன்னாடி எனக்கு முன்னாடி தேவ சமூகத்தில் வந்து உக்காந்துட்டாருன்னு சொல்லி பார்க்கல. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு சிலர் அப்படி வந்தாலுமே கடமைக்காக வந்து உக்காந்துருப்பாங்க பாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம சபையில் சியோன் செழிப்பின் அஸ்திபார ஊழியத்துக்குள்ளே, இந்த சபைக்குள்ளே, இந்த கூடாரத்துக்குள்ளே இருக்கவங்க யாரும் அப்படி இல்லை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. வாயில் திறந்து உங்கள் இருதயங்களை கர்த்தர் அறிகிறவர். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. சகேயுவை ஆண்டவர் பார்த்து உன் வீட்டுக்கு வரண்டார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அங்கே இருக்கிறவங்களாம் முணுகுறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். முனவுறாங்க. என்ன பண்ணுறாங்க? ஐயோ
நான் முன்னாடி வந்தேன். ஆமென் சொல்லுங்களேன். நான் என்ன பண்ணேன்? ஆண்டவருக்கு முன்னாடி வந்து உக்காண்டிருக்கேன். ஆண்டவருடைய வார்த்தை கேட்க இவ்வளோ தூரம் இருந்திருக்கேன். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் உங்களுடைய இருதயங்களை பார்க்குறாரு. பெருசாக பேசலை. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்கள் இருதயங்களை நீ எப்போ வரலாம் தெரியாது. ஆமென் சொல்லுங்களேன். நீ ஆண்டவருடைய சமூகத்துக்கு எந்த ஏக்கத்தோட எந்த வாஞ்சியோட எப்படிப்பட்ட அங்கலாய்ப்போட வர உன் இருதயத்தினுடைய துடிப்பு ஆண்டவர் பார்க்குறாரு. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. உன் இருதயம் எப்படி துடிக்குதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. வாயில திறந்து ஆமென் சொல்லுங்களேன். அந்த இருதயத்தை பார்த்து ஆண்டவர் நான் வீட்டுக்கு வரேன். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு யாரெல்லாம் வீட்டுக்கு ஆண்டவரை கூட்டு போறீங்கன்னு தெரியல. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாயில திறந்து கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய முகத்தை, கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிற ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த பிள்ளை நடுவில், அந்த மனிதர்கள் நடுவில் கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன பண்றாரு? சாதகப்படுத்தி கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரட்சிப்புக்கு எதுவா நடத்துறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ தீமைக்கு சரி கட்டுவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லலாம் அவன் இப்போதான் வந்தான், அண்ணன் பாரு அவனுக்கு. ஆமென் சொல்லுங்க. ஃபேவராக நடத்துறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாயில திறந்து ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இங்கே நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவ சமூகத்தில் நான் காத்திருக்க வேண்டியது. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் கடந்து வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீ எப்படிப்பட்ட இருதயத்தோடு கடந்து வரணும்? யாருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும்? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதுக்கு ஒரு பலன் தேவை. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதுக்கு என்ன தேவை? பலன் தேவை. எல்லாராலையுமே காத்திருக்க முடியாது. எல்லாராலையுமே என்ன பண்ண முடியாது? தேவ சமூகத்தில் காத்திருக்க முடியாது. அவ்வளோ சீக்கிரம் ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். என்ன பண்ணுவாங்க? ஒரு சிலர்லாம் வருவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எப்போ முடியும்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நானே எப்போ முடியணும்னு பார்த்துட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாயில திறந்து ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நல்லா கவனிங்க. தேவ சமூகத்தில் காத்திருப்பதற்கு ஒரு பலன் தேவை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கு தேவ சமூகத்தை நீங்கள் விழுந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னால், தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருப்பீங்க சொன்னால், தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கணும் அப்படின்னு சொன்னால், தேவ சமூகத்தில் ஒரு தெய்வீக பலத்தை நம்ம உணர வேண்டியதாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. தெய்வீக பலத்தை நம்ம உணர்கிறவர்களாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. உங்கள் இருதயம் தேவனை நோக்கி பற்றி இருக்கணும். ஆமென். தேவனை நோக்கி சார்ந்து இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. வாயில திறந்து நல்லா கவனிங்க. யார் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க முடியும் அப்படின்னு கேட்டால், கர்த்தருடைய வார்த்தையை யார் கேட்குறாங்களோ, யார் உலகத்தை மறந்து, இந்த உலகத்துடைய காரியங்களை எல்லாவற்றையும் மறந்து தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு யார் காத்திருக்கிறாங்களோ, அப்படின்னு சொல்லுங்களேன். நிறைய பேரால் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ண முடியாது? கேட்கவே முடியாது. அப்படின்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. யாரெல்லாம் என்ன பண்ண முடியாது? கேட்கவே முடியாது. எப்போ வீட்டுக்கு போவோம், எப்போ நாளைக்கு என்ன டியூட்டி, அம்மின்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், அம்மின்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. மத்தியானம் என்ன சாப்பாடு, நைட் எங்கே போகலாம், அம்மின்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. நைட் என்ன சமைக்கலாம், அம்மின்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. நாளைக்கு என்ன ஷெடியூலு, இது முடித்தோன்னே என்ன ஷெடியூலு, அம்மின்னு சொல்லுங்கள். என்ன பண்ணலாம், அம்மின்னு சொல்லுங்கள். வெளியே இருக்கிற காரியத்தை குறித்து, உலகத்துடைய காரியத்தை குறித்து யோசித்து கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. யார் தேவ சமூகத்தில் உட்கார முடியும், யார் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியும் அப்படின்னு கேட்டால், தெய்வீக சமூகத்தில் யாரெல்லாம் தேவ சமூகத்தில் காத்திருக்க முடியும் கேட்டால், கர்த்தருடைய வார்த்தையை யாரெல்லாம் கேட்க இந்த உலகத்தை மறக்கிறாங்களோ அவங்களால என்ன பண்ண முடியும்? ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தை மறக்கிறவங்களால தான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியும். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். யாருக்கு? ஆமென் சொல்லுங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. காலையிலேருந்து எப்போ வரைக்கும்? சாயங்காலம் வரைக்கும். ஆமென் சொல்லுங்க. அவங்க சாப்பாட்டை கூட மறந்துட்டாங்க. அல்லேலூயா. சாப்பிட்றது கூட மறந்து போயிட்டாங்க. இப்போ சாயங்காலம் வேலை ஆயிடுச்சு, முடிக்க போறாரு, முடிச்சுட்டாரு. இப்போ அவங்கள வெறுமையாக என்ன பண்ண முடியாது? அனுப்ப முடியாது. என்ன கொடுக்கணும்? சாப்பாடு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். சீசர்களை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு? சீசரில் கூப்பிட்டு கொஞ்சம் ஆகாரம் இருக்கா பார்ப்பான்றார். ஆமென் சொல்லுங்களேன். ஆகாரத்தை இவ்வளோ பேருக்கு எங்கே சமைக்க முடியும்? ஆமென் சொல்லுங்கள். எங்கே வாங்க முடியும்? வாங்க முடியுமா? வீட்டில் நம்ம வீட்டில் 4 பேருக்கு சாப்பாடு செய்கிறதுக்கு அதுவா இதுவா இல்லையே. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வெங்காயம் இல்லை, பூண்டு இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். இந்த மிக்சியும் ரிப்பேரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தக்காளி வாங்கணும். ஆமென் சொல்லுங்கள். என்ன டிஷ்ஷு சமைக்கிறது? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதுக்கே நமக்கு என்ன ஆகிடும்? போதும் ஆகிடும். ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க.
இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற ஒரு மனிதர்கள் எப்படிப்பட்டவளா இருப்பாங்க? இங்கேயே கிரியை நடக்க ஆரம்பிக்குது. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு காத்திருக்கிறவங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நல்லா கவனிக்கணும். சீசர்களை கூப்பிட்றாரு, கொஞ்சம் ஆகாரத்தை பார்ப்பான்றாரு. போன உடனே ஒரு சின்ன பையன் 5 அப்பமோ 2 மீனை கொண்டு வரான். அமைச்சு சொல்லுங்களேன். அலையில கொடுக்குறான். அமைச்சு சொல்லுங்களேன். அவங்ககிட்ட இருக்கிற 5 அப்பமோ 2 மீனை கொடுத்துட்றாரு. அதை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அதை போஷிக்கிறாரு. அமைச்சு சொல்லுங்களேன். அலையிலூயா. மீதி 12 கூட எடுக்கிறான். நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டால் கர்த்தர் உங்களை எப்படி நடத்துவார் நான் சொல்கிறேன். நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இந்த உலகத்தை மறந்து நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் விழுந்து கிடப்பீங்க அப்படின்னு சொன்னால் கர்த்தர் உங்களை வெறுமையை அனுப்ப மாட்டார், உங்களை போஷித்து அனுப்புவார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறவங்களை கர்த்தர் போஷித்து அனுப்புவார். ரெண்டாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆண்டவர் உங்களை கீழ்ப்படிய செய்வார். வந்து அவங்க மறுப்புலாம் பேசலை. இவ்வளோ பேருக்கு எங்கே போய் நான் ஆகாரத்தை தேடுவெல்லாம் கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கடந்து போன சீஷர்கள் என்ன பண்ணாங்க? ஆகாரத்தை கண்டடைஞ்சாங்களா இல்லையா? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மூணாவது, ஆண்டவருடைய சமூகத்தில் பயன்படுத்தப்பட்டதான தேவ திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டதான அந்த சின்ன பையன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் கொடுக்கறதுக்கு ஆமென் சொல்லுங்களேன். உங்ககிட்ட என்ன இருக்கோ அது கொடு. காலிலேருந்து சாப்பிடல, அந்த 5 அப்பமோ 2 மீன் அவன் சாப்பிட்டு திருப்தியாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கரத்தில் பயன்படணும். இந்த உலகத்தை குறித்தோ அவனுக்கு சிந்தனை இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட அவனுக்கு கொடுக்கணும்னு எண்ணம் வந்துடுச்சு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற நீங்கள் எப்படிப்பட்ட இருதயத்தோடு நீங்கள் உக்காந்துட்டு இருக்கீங்க தான் ஆண்டவர் கேட்குறாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் எதை கொடுக்க போகிறீங்க, நீங்கள் எதை செய்ய போகிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் கர்த்தர் உங்களை வெறுமையை அனுப்ப போகிறதில்ல ஒன்று. ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் வெறுமையை அனுப்ப போகிறதில்ல. கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற உனக்கு ஆமென் சொல்லுங்க. நான் பெருசாக அதிகம் பேசலை, கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் பேசுகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாயில திறந்து அவர் அப்படி இவர் அப்படிலாம் பேச வரல. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த உன்னை கர்த்தர் உன்னை வெறுமையை அனுப்ப போகிறதில்ல. யாரை தெரியுமா கர்த்தர் வெறுமையை அனுப்ப போகிறதில்ல? தேவ சமூகத்தில் எல்லாவற்றையும் மறந்து தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறவர்கள், விழுந்து கிடக்கிறவர்களை கர்த்தர் எப்படியா நடத்துறாருன்னா வெறுமையா அனுப்ப விரும்பலை. அவருடைய இருதயம் அவங்கள வெறுமையா அனுப்பாது. கர்த்தருடைய இருதயம் உங்களை வெறுமையை அனுப்ப போவது இல்லை. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் வெறுமையை நடத்துவார்னு சொன்னால் உங்கள் இருதயம் உலகத்தை பற்றி கொண்டு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் வெற்றிடங்களை கர்த்தர் இன்றைக்கு நிரப்ப விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கைக்குள்ள தேவ சமூகத்தில் வரும் பொழுது இந்த உலகத்தை நீ மறக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உலகத்தை மறந்து தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ என்ன பண்ணும்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ எல்லாவற்றையும் மறந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். வெளியே இருக்கிற எல்லாரையும் மறந்துடு, உலகத்தை மறந்துடு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். நீ உலகத்தை மறந்தாதான் நீ கர்த்தருடைய திட்டத்தில் நீ பயன்படுவ. இல்லைன்னா நீ மனிதனுடைய திட்டத்தில் தான் இயங்கி கொண்டிருப்ப. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யாருடைய திட்டத்தில் இயங்குவ நீ? ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் யாருடைய திட்டத்தில் இயங்குறாங்க அப்படின்னு கேட்டால் மனிதனுடைய திட்டங்களில் இயங்குறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய வார்த்தையில நீ எப்போ நீ செவி சாய்க்கிறியோ, எப்போ நீ உந்தப்படுகிறியோ, எப்போ நீ காத்திருக்கிறியோ கர்த்தருடைய வார்த்தை உன்னை நடத்தும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னை கர்த்தருடைய வார்த்தையில் அமர பண்ணும். நீ கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை விழுந்திருக்க வைக்கும். ரெண்டாவது கர்த்தருடைய வார்த்தையில் உன்னை நடத்தும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ கீழ்ப்படினா பெருசாலாம் யோசிக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக உன் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து நீ கடந்து போக ஆரம்பிப்ப. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாயில திறந்து இந்த உலகத்தை குறித்து ஏன் தெரியுமா எனக்கு பெருசாக எனக்கு யோசனை வந்துட்டே இருக்கு. ஆமென் சொல்ல. வேலையை குறித்து, குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து. ஆமென் சொல்லுங்களேன். நீ தேவ சமூகத்தில் உட்காந்து முதல்ல உன் வாழ்க்கையை குறித்ததான திட்டத்தை கேளு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாயில திறந்து உலகத்தை பார்க்காத, வாழ்க்கையை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, உன் பிஸ்னஸை குறித்து, உன் வேலைகளை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து தேவனிடத்தில் வார்த்தை கேளு. உனக்கு கொடுக்காம ஆண்டவர் யாருக்கும் கொடுக்க போறதில்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாயில திறந்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து நீ வார்த்தையை கேட்ட ஆண்டவர் உனக்கு கொடுப்பாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாயில திறந்து அல்லேலூயா. அங்க இருக்கிற 5000 பேர்களையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? போஷித்து அனுப்பினார். ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் நிரப்பி நடத்த போதுமானவராக இருக்கிறார்.
உங்களை போஷிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய கரத்துல உங்களை நடத்த கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய கரத்துல உன்னை பயன்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நீ எப்படியா நீ விழுந்து கிடக்கிற? உலக சிந்தனையோட விழுந்து கிடக்கிறியா? உலக தேவையோட விழுந்து கிடக்கிறியா? எப்படிப்பட்ட காரியத்தோடு உன் வாழ்க்கையில நீ உன்னுடைய வழிகளை நீ நடத்தி கொண்டு இருக்கிற? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாயில திறந்து ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்துல நீ விழுகிறதற்கு, தேவ சமூகத்தில் நீ காத்திருப்பதற்கு ஒரு பலன் தேவை. அப்படின்னா என்னங்க எனக்கு தேவை? என்னங்க தேவை? உலகத்தை நீ மறக்கணுங்க. உன் வாழ்க்கை குறித்துதான திட்டத்தை தேவ சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தையில நீ நிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்துல நீ எல்லாவற்றையும் மறந்து தேவனுடைய கரத்துல உன் வாழ்க்கை குறித்துதான திட்டத்தை நீ என்ன பண்ணணும்? கேட்கணுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர், ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்ன வைத்திருக்கிறீங்கன்னு சொல்லி கர்த்தருடைய கரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நீ வாங்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு கொடுங்க. ஆமென் சொல்லுங்க. உனக்கு கொடுக்காம ஆண்டவர் வேற யாருக்கும் கொடுக்க போறதில்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாயில திறந்து பாவியோடு கூட ஆண்டவர் பேசுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. இப்படியே ஒரு குடிகாரோடு ஆண்டவர் பேசினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாயில திறந்து இப்படியா அவங்க மனைவி குடிகார கணவரை கூப்பிட்டுட்டு சபைக்கு போனாராம். ஆமென் சொல்லுங்கனாலே ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? சபைக்கு கூப்பிட்டு போனான். சரி போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு போய் சபையில் உக்காந்துட்டாங்க. ஆமென் சொல்லுங்கனாலே. அல்லேலூயா. சபையில் எல்லாம் ஆவியில் நிரம்புறாங்க. அவரை உக்காந்துருக்காரு. அவருக்கும் சோர்வாக இருக்குது, ஒன்றும் பண்ண தெரியல, அப்படி ஒரு மாதிரி இருக்குது. இவங்க எல்லாரும் ஆராதனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு? போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு காணிக்கு பாக்கெட்டில் காசு கொடுத்துருக்குறாங்க. பாக்கெட்டில் வச்சிருந்தவரை என்ன பண்ணார்? ஸ்ட்ரைட்டாக பக்கத்தில் இருக்கிற ஒயின் ஷாப் போயிட்டார். ஆமென் சொல்லுங்கனாலே. அல்லேலூயா. வாயில திறந்து போயிட்டு என்ன பண்ணுறாரு? போய் வாங்கலான்னு போன அவர் ஆண்டவருடைய சத்தம் ஒன்று வருது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் சமூகத்துக்கு நீ உட்கார மாட்டியா? என் சமூகத்தில் நீ இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாட்டிலில் வாங்கின அவர் திருப்பி கொடுத்துட்டு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு வந்தார். யாரா என்னை கூப்பிட்டுது? சரி போய் தான் பார்ப்போம் சொல்லி தேவ சமூகத்தை வந்து உக்காந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி வந்த என்ன ஆண்டவர் என் குடிப்பழக்கத்தை மாற்றட்டும், என் கூட மறுபடியும் என் கூட பேசட்டும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஆண்டவர் மறுபடியும் அவரோட பேசுகிறார். உன்னை அழைத்தவர் நான் தான். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. உன்னை அழைத்தவர் நான் தான். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அன்றைக்கு குடிப்பழக்கத்தை விட்டார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. குடும்பமாக தேவ சமூகத்தில் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறான். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்பீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்களை வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வார்த்தையை கேட்காம இம்மைக்குண்டான காரியத்துக்கே நம்ம போராடிட்டு இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒரு காரியத்திலே நம்முடைய ஃபோக்கஸே கிடையாது. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. என் ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்? எங்கெங்க இருக்கணும்? வேலை மேலையா? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துருங்க ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு ஒரு நல்ல ஒரு பெண்ணை கொடுத்துருங்க திருமணத்துக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாயில திறந்து திருமணம் வரும்னு சொல்லிக்கிறான். ஆமென். அல்லேலூயா. வாயில திறந்து சீக்கிரமாக நடக்க வேண்டியவங்களுக்கு நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாயில திறந்து ஆமென் சொல்லுங்களேன். இம்மைக்காகவே நம்ம போராடிட்டு இருக்கோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை என் கூட பேசுங்க ஆண்டவரே, என் கூட பேசுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சகேவுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசினார். ஆமென் சொல்லுங்க. வீட்டை ரட்சித்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையை ஆண்டவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு கர்த்தருடைய கரத்திலிருந்து கர்த்தருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை ஆமென் சொல்லுங்களேன். அந்த ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையில் பேசணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாயில திறந்து ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு வார்த்தை பேசணும். ஆமென் ஆண்டவர் என் வாழ்க்கையில் பேச ஆரம்பித்தார்னா அங்கே விடுதலை உண்டாகும். ஆமென் சொல்லுங்களேன். 100க்கு அதிபதியுடைய வாய் கேட்குற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே நீங்கள் கையை வச்சு ஆமென் சொல்லுங்கள் ஜபம் பண்ணி எனக்கு சுகத்தை கொடுக்க வேண்டாம், அங்கேருந்தே ஒரு வார்த்தையை அனுப்புங்க. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. என்ன சொல்கிறாரு? அங்கேருந்தே வார்த்தை வந்தால் போதும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. 100க்கு அதிபதி கேட்ட அந்த வார்த்தை ஒன்று தான். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்படி தான் என் வாழ்க்கை இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை ஆமென் சொல்லுங்கள் என் வாழ்க்கையை மாற்றும். ஆமென் சொல்ல என் பிஸ்னஸை மாற்றும், என் வழிகளை மாற்றும், என் ஆவிக்குரிய ஜீவியத்தை மாற்றும், என் ஜபத்தை மாற்றும், என் துதியை மாற்றும், என் ஊழியத்தை மாற்றும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. வாயில திறந்து ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. என்ன ஒருத்தன் சொல்லிட்டான், ஆமென் சொல்லுங்க, விடவே மாட்டேன் உன்னை. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. வாயில திறந்து ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மனுஷரோட போராடுறது ஆமென் சொல்லுங்க, மாம்சத்தோட போராடுறது. இன்றைக்கு மாம்சத்தோட போராடுறதுனால தான் ஆண்டவன் வாழ்க்கையில் பேச முடியல. நீ பேசிட்டு இருக்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு மாம்சத்தோட போராடிட்டு இருக்கியா? மனுஷரோட பேசிட்டு இருக்கியா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மனுஷரோட போராடிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு மனுஷரோட போராடுறீங்களா?
மனுஷரோட பேசி கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் பேச முடியாது. அவர் மௌனமாக தான் இருப்பார். ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. அவரை கதவை தட்டிக்கிட்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. வாயில திறந்து அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷரோடு நீங்கள் போராடுவீங்க சொன்னால் ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் பேச முடியாது. நீங்கள் மனுஷரோட பேசி கொண்டு இருப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பேசவே முடியாது. ஆண்டவனுக்கு கொடுக்க வேண்டிய ரட்சிப்பை கொடுக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டிய சுகத்தை ஆண்டவர் கொடுக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். வாயில திறந்து ஆமென் சொல்லுங்களேன் அல்லேலூயா. இன்றைக்கு 100க்கு அதிபதி பெருசாலாம் ஒன்றும் எதிர்பார்க்கல. ஆண்டவரே நீங்கள் என் வீட்டுக்கு வரணும், என் வேலைக்காரன் மேலே கையை வச்சு நீ ஜெபம் பண்ணி தட்டி தடவி எல்லாம் பெருசாக எங்களுக்கு சுகத்தை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அங்கே இருந்தே ஒரு வார்த்தையை அனுப்புங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வீட்டு வேலைக்காரன் என்ன பண்ணுவான்? சுஸ்தமாவான். ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஒரு வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றும். ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை என் வாழ்க்கையில் இருக்க எல்லா இடங்களையும் நிரப்பும். ஆமென் சொல்லுங்களேன் விசுவாசிக்கிறவங்க. ஆமென் சொல்லுங்களேன். நான் இன்னும் செய்திக்குள்ளேயே போகலை. ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. எடுத்துகிட்டு வந்த ஒரு பாயிண்ட்டையும் பேச முடியாது போல. ஆமென் சொல்லுங்களேன் அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கைக்குள்ள தேவ பிரசன்னத்தை ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. தேவ பிரசன்னம் கர்த்தருடைய வார்த்தையை உங்களை வழி நடத்த போதுமானதாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். தேவ பிரசன்னம் உங்கள் வாழ்க்கைக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையில் உங்களை நடத்திடும். ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கி யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். எப்படி கேட்டுட்டு இருக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. உலகத்தோடு கேட்டுருக்கீங்களா? ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. உங்கள் சிந்தனை எங்கே இருக்குது? உங்கள் இருதயம் எங்கே இருக்குது? ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். யார் மேலே இருக்குது? மனைவி மேலேயா? கணவர் மேலேயா? பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா. உங்களுக்கு பிடித்தவர்கள் மேலேயா? உங்கள் பிள்ளைங்க மேலேயா? பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா. வாயில திறந்து ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் பொக்கிஷம் ஆமென் சொல்லுங்களேன் அல்லேலூயா எங்கே இருக்குது? ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய வார்த்தையில் நீங்கள் காத்திருப்பீங்க சொன்னால் ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்பீங்க சொன்னால் அந்த ஒரு வார்த்தை உங்கள் சூழ்நிலையை மாற்றும். ஆமென். அந்த ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. தேவ சமூகத்தில் இருக்க வைக்கும். ஆமென் சொல்லுங்கள். அந்த ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இந்த உலகத்தை குறித்து அங்கலாய்க்க வைக்காது, இந்த உலகத்தை குறித்து போராட வைக்காது, மனுஷரோட போராடாது. ஆமென். அந்த ஒரு வார்த்தையை நீ கேட்டுட்ட, அந்த ஒரு வார்த்தையை நீ ஆமென் சொல்லுங்கள் பெற்றுக்கொண்டே அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா தேவ சமூகத்தில் பல மணி நேரம் நீ விழுந்து கிடப்பேன். ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. நிறைய பேர் கமிட்மெண்ட் ஆமென் சொல்லுங்களேன். கமிட்மெண்ட்டுக்கு நேராக ஓடிட்டே இருப்பான். ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. அதை பண்ணணும், இதை பண்ணணும், வீட்டை கட்டணும், கல்யாணம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்களேன் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலை என்ன, அடுத்த கோர்ஸ் என்ன ஜாயின் பண்ண போகிறோம், எப்போ ஃபீஸை கட்ட போகிறோம், எப்போ என்ன பண்ண போகிறோம், அடுத்த காரியத்துக்கு நேராக ஓட போகிறோன்னு நிறைய பெற்றோர்களுக்கு கவலை. ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. வாயில திறந்து இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறான், தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நீ வாங்கிட்டு போவேன்னு சொன்னால் நீ சந்தேகப்படவே மாட்டேன். ஆமென் சொல்ல நீ சோர்ந்து போகவே மாட்டேன். இன்றைக்கி சோர்ந்து போய் நீ உலகத்தோடு போராடிட்டு இருக்கிறது, மனிதரோட போராடிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை நீ கேளாமல் போகிறதுனால, கர்த்தருடைய சமூகத்தில் நீ அமர்ந்து போகாமல் போகிறதுனால. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீ கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவர் நீங்கள் ஒரு வார்த்தை எனக்கு சொல்லுங்கள் ஆண்டவர் கேள். ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. என் வாழ்க்கையில் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வாழ்க்கைக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. என் வாழ்க்கையில் அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார்னா உன் வாழ்க்கை மாறும். ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறவங்க நம்புறவங்களாம் அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். வேதத்தில் அநேக இடங்களில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு கூட்டம் கூட்டமாக வந்தாங்களாம். எப்படி வந்தாங்களாம்? கூட்டம் கூட்டமாக வந்தாங்க. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நம்ம எப்படியா வரணும், எப்படியா இருக்கணும்? ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. உலகத்தை மறக்கணுங்க. உலகத்தை மறந்தால் தான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியும், தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க முடியும். ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. வாயில திறந்து ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கி யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நீங்கள் உங்கள் உலகத்தை மறந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க விரும்புகிறீங்க? ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உன் வாழ்க்கைக்குள்ளே நிரப்ப ஆரம்பிக்குன்னா தேவ சமூகத்தில் நீ விழுந்து கிடப்பேன். ஆமென் சொல்லுங்களேன் அல்லேலூயா. வாயில திறந்து அல்லேலூயா அல்லேலூயா. நல்லா கவனிங்க. மோசே உலக மனிதர்களோடு இஸ்ரவேல் ஜனங்களோடு போராடி 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 அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. பெருசாக அவனுடைய லீடர்ஷிப்பில் பெருசாக சாதிக்க முடியல. ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு நோக்கி போகிறான்.
கர்த்தருடைய வார்த்தையை வாங்குறான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாயில திறந்து ஆமென் சொல்லுங்களேன். தேவ பிரசன்னம் நடத்துது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கு தேவ சமூகத்தில் கடந்து போகிற உனக்கு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உன்னை நடத்தும். ஆமென் சொல்லுங்கள். தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பேன் அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை உன்னை நடத்தும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு யாரெல்லாம் தேவ சமூகத்தில் காத்திருக்க விரும்புகிறீங்க? யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்க விரும்புகிறீங்க? ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து இருக்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் இருக்கிறீங்களோ அவர்களெல்லாம் கர்த்தர் எப்படியா நடத்துகிறார் தெரியுமா? எப்படியா நடத்துகிறார் தெரியுமா? ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்களை கர்த்தர் உன் பட்சத்தில் கர்த்தர் கொண்டு வருகிறவராக இருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. நீ எதை தேடியும் போக தேவையில்லை, நீ எதை தேடியும் போக தேவையில்லை. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. பாஸ்டர் நல்லையாவை குறித்து ஒரு சாட்சியை நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. பாஸ்டர் நல்லையா யாருக்கெல்லாம் தெரியும்? ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. யாருக்கும் தெரியாதா? பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி சியோன் பெண்டிகாஸ்ட் சர்ச் இருக்குல்ல, அதனுடைய ஸ்தாபகர். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. வாயில திறந்து அவர் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டார்னா கன்வென்ஷன் கூட்டம் நடத்திடுவாராம், வச்சிருவார் 15 நாள். ஆமென் சொல்லுங்கள். கையில் ஒரு ரூபா இருக்காதான். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. கையில் ஒரு ரூபா இருக்காது, முட்டி போடுவாராம். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அன்னைக்கு நடத்த வேண்டிய கூட்டத்துக்கு உண்டான அன்னைக்கு சாப்பாடு போடணும், சும்மாலாம் கிடையாது. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ கன்வென்ஷன் கூட்டம்னா சாப்பாடு போட்டு தான் ஜனங்களை அனுப்பணும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அவர் விழுந்து கிடப்பார், தேவ சமூகத்தில் முட்டி போடுவாராம். அவருக்கு காணிக்க கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணுவாங்களாம் காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. வாயில திறந்து ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படியாக தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் தேவை சந்திக்கப்படும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. வாயில திறந்து ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய கரத்தில் பயன்படுகிற பாத்திரமான இருக்கணும்னு சொன்னால் தேவ சமூகத்தில் நீ காத்திருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? யாரெல்லாம் நம்புறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு சொல்லட்டும், உங்கள் வாழ்க்கைக்குள்ளே தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு தேவ கரத்தில் நீங்கள் பயன்படணும், தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கணும், தேவ கரத்தில் நீங்கள் அர்ப்பணிக்கப்பட்டவளாய் காணப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. வாயில திறந்து விசுவாசிக்கிறவங்களாம் அல்லேலூயா. இன்றைக்கு தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருப்பீங்க சொன்னால் உங்கள் பாதப்படியில் எல்லாவற்றையும் கர்த்தர் கொண்டு வந்து வைப்பார். ஆமென் சொல்லுங்கள். உங்களுக்கு எல்லாம் வெயிட் பண்ணும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. வாயில திறந்து அல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் உங்கள் கரத்தில் எல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்கே ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவார்? யுத்தம் பண்ணுவார். தேவ சமூகத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னா உங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு கீழே எல்லாவற்றையும் கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறவங்க, நம்புறவங்களாம் அல்லேலூயா. அப்போது தேவ சமூகத்தில் முதலாவதாக கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு என்ன பண்ணணும்? நான் உலகத்தை என்ன பண்ணணும்? யோசிக்கிறீங்களா? நினைக்கிறீங்களா? போராடுறீங்களா? மனிதரோடு போராடிட்டு இருக்கீங்களா? ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எப்படி அனுப்புறதில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தால் கர்த்தர் உங்களை வெறுமையா அனுப்புதில்லை. ரெண்டாவது, கர்த்தருடைய வார்த்தையில் உன்னை நடத்தும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். ரெண்டாவது, உனக்கு கர்த்தருடைய வார்த்தையில். மூணாவது, கர்த்தர் கரத்தில் நீங்கள் பயன்படுகிற பாத்திரமாக இருப்பீங்க. கர்த்தருடைய கரத்தில் பயன்படுகிற பாத்திரமாக இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. வாயில திறந்து நீ கொடுத்தா ஆண்டவனை பயன்படுத்துவார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை கொடுக்க வைப்பார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார்? கொடுக்க வைப்பார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. சாதாரணமெல்லாம் கொடுக்க வைக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு கூட அந்த சின்ன பையனை குறித்து பேசிகிட்டு இருக்கோம். 5 அப்போ 2, அந்த பையன் பேர் கூட தெரியாது. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கி அந்த சின்ன பையனை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. வாயில திறந்து இந்த சம்பவம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது. ஆனால் இன்றைக்கும் அவரை பற்றி, அந்த சின்ன பையனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவ திட்டத்தில் இருந்தான், தேவ சமூகத்தில் இருந்தான். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கி நீ தேவ சமூகத்தில் இருப்ப சொன்னால் கர்த்தருடைய கரத்தில் நீ இருப்ப, கர்த்தருடைய கரத்தில் நீ பயன்படுவ. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தில் பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் நீ மாற்றப்படுவ. நீ ஜெபிக்கிறத, நீ கொடுக்கிறத. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. நீ கொடுத்தா கர்த்தர் உன்னை சாதாரணமெல்லாம் பயன்படுத்த மாட்டார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா.
அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவனை எங்கே தெரியுமா பயன்படுத்தினார்? 5000 பேர் நடுவில் கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். 5000 பேருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் அவனை வைத்தார். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தில் வந்திருக்கிற நீங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள், கர்த்தருடைய வார்த்தை கேட்குற நீங்கள், உங்கள் வாழ்க்கைக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையில் நடத்தப்படுவதற்கு உன்னை கொடுப்ப அப்படி சொன்னால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை நிரப்ப, உன்னை உயர்த்த, உன்னை எங்கே கொண்டு போகணுமோ, எங்கே உயர்த்தணுமோ, எங்கே பேச வைக்கணுமோ, எங்கே உனக்கா யுத்தம் பண்ணணுமோ, கர்த்தர் உன் ஸ்தானத்தை உன்னை உயர்த்தி உன்னை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறியா? நம்புறியா? ஆமென். சந்தேகப்படுறியா? ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. வாயில திறந்து ஆமென் சொல்லுங்களேன். இந்த சின்ன பையன் கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. கொடுத்ததுக்கு காரணம் இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கேட்ட அந்த சின்ன பையன், ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்கே கேட்டு முடிச்சுட்டு வெளியே போனவனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாயில திறந்து. ஆனால் கேட்டு முடித்த உடனே அந்த சின்ன பையன் செஞ்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா? கொடுக்கறதுக்கு தன்னை அர்ப்பணித்தான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கொடுக்கறதுக்கு என்ன பண்ணாங்க? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உள்ளே போன உடனே என்ன நடக்கும் தெரியுமா? உள்ள ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்ட உடனே என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஆமென் சொல்லுங்களேன். கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாயில திறந்து ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய வார்த்தையில் நான் நடக்கிறேன்றதுக்கு வெளிப்பாடு என்ன தெரியுமா? கொடுக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்ன? ஆமென் சொல்லு. நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறன்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? கொடுக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ எல்லாவற்றையும் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்ன கொடுக்கணுங்க? சொல்லுங்களேன். நீ கொடுக்கணும். நீ கீழ்ப்படுகிறதுக்கு வெளிப்பாடு என்னங்க? நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னா என்ன? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கீழ்ப்படுகிறதுக்கு வெளிப்பாடு என்னங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு வெளிப்பாடு என்ன? வாயில திறந்து நான் சொன்னவன ஒரு வார்த்தை செய்கிறது இல்லை, செய்கிறது கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் ஒரு வேலைக்கு போகிறேன்னா செஞ்சால் எனக்கு பணம் கொடுப்பான், சேலரி கொடுப்பான். அது கிடையாது, அது கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஒரு இடத்துல நான் போய் ஒரு மீட்டிங் நடத்த சொல்கிறாங்கன்னா அது கீழ்ப்படுது, அது கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கி என்னை ஒர்ஷிப் பண்ண சொன்னாங்க, அது கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கி எனக்கு ஒரு இடத்துல போய் என்ன மெசேஜ் கொடுக்க சொல்கிறாங்க, அது கிடையாது. ஒரு கூட்டத்தை நடத்த சொல்கிறாங்க, அதை நான் கீழ்ப்படிஞ்சு போய் நடத்துகிறேன், அது கிடையாதுங்க. அது உங்களை நடத்தாது. சொன்ன உடனே அது நடத்தாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாயில திறந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கொடுப்பது உன்னை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ கொடுக்கணும். முதல்ல கொடுக்காமலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு வேலையை மட்டும்தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்ன பண்ணணும்? என்னங்க பண்ணணும்? கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தை உள்ளே போவோன்னு சொன்னால் நீ கொடுப்ப. ஆமென் சொல்லுங்களேன். உன்னையே கொடுப்ப நீ. ஆமென் சொல்லுங்க. உன் நேரத்தை கொடுப்ப. இன்னைக்கு நிறைய பேர் நேரத்தை கொடுக்க முடியல. ஆமென் சொல்லுங்கனாலே ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்கனாலே லூயா. வாயில் எத்துறது ஏன்னா ஜெபம் பண்ணிங்கன்னு கேட்டால் டைம் இல்லை. ஆமென் சொல்லுங்கனாலே லூயா. வாயில் திறந்து ஏன்னா வேதத்தை தியானிச்சிங்கன்னு கேட்டால் டைம் இல்லை. வாசித்திருப்பீங்க கர்த்தருடைய வார்த்தையை வாசித்திருப்பீங்க. ஓகே. ஆமென் சொல்லுங்கனாலே லூயா. அது கேட்பது. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்கிறது கொடுப்பது. ஆமென் சொல்லுங்கனாலே லூயா. கேட்பது வேற, கொடுப்பது வேற. ஆமென் சொல்லுங்கனாலே லூயா. நீ கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்கனாலே லூயா. வாயில் திறந்து கொடுக்கறது தான் ஆண்டவர் கேட்குறாரு. ஆமென் சொல்லுங்கனாலே லூயா. தன்னுடைய சொந்த குமாரனே இந்த உலகத்துக்காக என்ன பண்ண ஆண்டவர் நமக்கா கொடுத்தார். ஆமென் சொல்லுங்கனாலே லூயா. நீ கொடுக்கணும். ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். கொடுத்தாதான். ஆமென் சொல்லுங்களேன். கொடுத்தாதான் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியும். நீ கொடுக்கணும் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்கனாலே லூயா. நீ கொடுக்காம கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்காத. ஆமென் சொல்லுங்க. நீ கொடுத்தாதான். ஆமென் சொல்லுங்க. உன் வீட்டு ஆண்டவர் கொடு. ஆமென் சொல்லுங்க. உன் இருதயத்தை ஆண்டவர் கொடு. வாயில திறந்து அல்லேலூயா. வாயில திறந்து. நான் பணத்தை மட்டும் சொல்ல மாட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாயில திறந்து ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாயில திறந்து நீங்கள் உங்களை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வார்த்தை உள்ளே போகும் அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்காக நீங்கள் கொடுப்பதற்கு உங்களை அர்ப்பணிப்பீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொடுப்பீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன் வாழ்க்கைக்குள்ளே என்ன இருக்குது? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்ன இருக்கோ அதை கொடு. ஆமென் சொல்லுங்களேன். சாரிபாத் விதவை வீட்டில் என்ன இருக்கோ அதை கொடுத்தா. என்ன தான் இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா.
ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. எண்ணெயும் கொஞ்சம் மாவும் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு சொல்லுங்களேன்? எண்ணெயும் கொஞ்சம் மாவும் இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்கள். அது என்ன பண்ணா அந்த தீர்க்கதரிசிக்கு தேவ பிள்ளைக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தா. ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. அவர் வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. வாயில திறந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது செய்வதல்ல, கொடுப்பது. ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது என்ன இல்லை, கொடுப்பதுங்க. ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. சாரிபாத் விதவை வீட்டில் அவர் கொடுத்தா. ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. வாயில திறந்து ஆமென் சொல்லுங்களேன் அல்லேலூயா. நீங்கள் கொடுக்குறீங்களா? கொடுப்பது. ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. கொடுத்தாதான் ஆண்டவனை பயன்படுத்த முடியும். கொடுத்த அவ வீட்டை ஆண்டவர் என்ன செஞ்சா தெரியுமா? சாரிபாத் விதவை வீட்டை ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆமென் சொல்லுங்களேன். எண்ணெய் அள்ளிக்கிட்டே இருக்கிற வந்துட்டே இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன் அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற பாத்திரத்தை வாங்கி நிரப்புறா. வாயில திறந்து இன்னைக்கு நீங்கள் கொடுப்பீங்கன்னா கர்த்தர் உன்னை நிரப்புவார். உன்னை ஆண்டவர் பயன்படுத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். உன் குறைவுகளெல்லாம் கர்த்தர் நிறைவாக மாற்றுவார். உன் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் ஆண்டவர் நிரப்புவார். இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது நீங்கள் செய்வது அல்ல. நான் இன்னைக்கு வேதம் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், ஊழியம் பண்ணுறேன், ப்ரேயர் நடத்துகிறேன், அது கிடையாதுங்க. ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. வாயில திறந்து அல்லேலூயா. நீங்கள் உங்களை கொடுப்பது, உங்கள் நேரத்தை கொடுப்பது, ஆண்டவருக்காக எனக்கு கொடுப்பது. ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. வாயில திறந்து நீ கொடுப்பன்னா இதெல்லாம் பெருசாலாம் தெரியாது. ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. வாயில இன்னைக்கு இதுதான் பிரச்சனை. ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. நான் கூட்டத்தை நடத்திட்டேன், நான் சர்ச்சை நடத்திட்டேன், நான் சபையை நடத்திட்டேன், நான் சண்டே கிளாஸை நடத்திட்டேன், அது ஆமென் சொல்லுங்கண்ணா. இது கிடையாதுங்க. ஆமென் சொல்லுங்கண்ணா. முதல்ல உன்னை கொடு. இதை கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே ஆண்ட உன்னை பயன்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. வாயில திறந்து கொடுப்பது. சொல்லுங்க, கொடுப்பது. கீழ்ப்படிவதனுடைய வெளிப்பாடு கொடுப்பது. நீங்கள் அதை செய்கிறது இல்லை. ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. நம்ம செய்கிறோம் நிறையா. ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. வேலை செய்கிற மாதிரி செய்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கி சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருப்பீங்கன்னு சொன்னால், கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்காக நீங்கள் காத்திருப்பீங்கன்னு சொன்னால், அந்த ஒரு வார்த்தை உங்களை கொடுக்க பண்ணும். ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. உங்களையே கொடுக்கும். ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. உங்களை கொடுப்பீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்களை பயன்படுத்திடுவார். உங்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்திடுவார். உங்கள் பேரை கர்த்தர் உயர்த்திடுவார். உங்களை கர்த்தரை உயர்த்தி நடத்திடுவார். ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. அதை விட்டுட்டு என்ன தப்பாக பேசுகிறான். ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. வாயில திறந்து இப்போ தான் நான் மெசேஜுக்குள்ளேயே வரேன். ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. வாயில திறந்து ஆமென் சொல்லுங்களேன். மனுஷனுக்கு நீ என்ன பண்ணாத, சரி கட்டாத. ஆமென் சொல்லுங்களேன் அல்லேலூயா. தீமைக்கு சரி கட்டுவேன்னு சொல்லாத. ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. என் பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்தணும், என்னை பயன்படுத்தணும், என்னை உயர்த்தணும், கர்த்தரை நடத்தணும் அப்படின்னா நான் உலகத்தோட போராட கூடாது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. தீமைக்கு சரி கட்டுவேன் ஜிங்குன்னு போய் நிற்காத. ஆமென் சொல்லுங்க. ஒரு சொல்ல ஜிங்கு நிற்குது பேர். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. வாயில திறந்து ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. வாயில திறந்து சொல்லுங்களேன். இன்றைக்கு தேவ சமூகத்தில் என்ன பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. தேவ சமூகத்தில் காத்துரு. ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. உன்னை கொடுப்பதற்காக காத்துரு. ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. வாயில திறந்து அல்லேலூயா. இப்படியா தினகரன் ஐயா ஒரு நாள் அவர் சம்பாதித்த எல்லாவற்றையும் ஊழியருக்காகவே கொடுத்துட்டு இருந்தாராம். என்ன பண்ணாரு? ஊழியருக்காகவே கொடுத்துட்டு இருந்தார். எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. ஒரு நாள் அவங்க மனைவி ரொம்ப சோகத்தோடு உக்காந்துட்டு இருக்காங்க. கேட்டாங்க, என்னம்மா சோகத்தோடு உக்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஊழியத்துக்கு கொடுத்துட்டு வந்துட்டீங்க, நாளைக்கு ஈஸ்டரு, நம்ம பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் கூட கிடையாது, சமைக்கிறதுக்கு சாப்பாடு இல்லை. ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. அரிசி இல்லை, பருப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிகிட்டே இருந்தாராம். ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. வாயில திறந்து ஆமென் சொல்லுங்களேன். அவர் போய் என்ன பண்ணாராம், ஐயோ ஆண்டவரே என் பிள்ளைங்களுக்கு நாளைக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. அவருடைய பழைய பெட்டியை திறக்க சொன்னாராம், இரும்பு பெட்டியை. ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. வாயில திறந்து இரும்பு பெட்டியை திறக்க சொன்னாராம். ஆண்டவர் அந்த பெட்டியை நேற்று கூட திறந்த ஆண்டவர் பார்த்தேன், அதுக்குள்ளே ஒன்றும் இருக்காது, பழைய துணி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. போய் திறப்பானாராம்.
அந்த பழைய இரும்பு பெட்டியை திறந்தாராம். அந்த துணியை எடுத்து பார்த்தாராம். அதுலேருந்து ஒரு 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 கட்டு பணம் விழுந்துச்சான், புது கட்டு பணமா. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அந்த கட்டு கூட புதுசாக இருந்துச்சான். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு கட்டு பணம். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. வாயில திறந்து டிஜிஎஸ் தினகரன் ஐயாவுடைய வாழ்க்கையில் ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அவர் ஊழியம் செய்யலை, அவர் கொடுத்தாரு. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. வாயில திறந்து நீ கொடுப்ப அப்படின்னு சொன்னால் உன்னை கர்த்தர் பயன்படுத்த உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்திடுவார். உன் குடும்பத்தில் கர்த்தர் என்ன பண்ணுவார்? உன் தலையை உயர்த்துவார். ஆமென். விசுவாசிக்கிறியா? நம்புறியா? ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அன்றைக்கி அவங்க வீட்டில் ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா, அந்த பிள்ளைகளுக்கு புது ட்ரெஸ், ஆமென் சொல்லுங்களேன், நல்லா சாப்பாடு, ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா, சந்தோஷமாக இருந்தாங்க. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் உன்னை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார், உன்னை பயன்படுத்த கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். இன்னைக்கு போய் உன் பழைய பெட்டியை உன் பழைய பாக்கெட்டெல்லாம் கை விட்டுறாது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. வாயில திறந்து ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். பூச்சி கீச்சி இருக்க போது பார்த்து ஆமென் அல்லேலூயா. வாயில திறந்து ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவராக இருக்கு. அப்படிதான் என் பாக்கெட்டில் எங்கே காசு வைக்கணும்னே தெரியாது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எப்பவுமே எங்கள் ஒய்ஃப் போகும்போது காசு வாங்குவாங்க. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. பஸ் பேர் கொடுன்ட்டு கொஞ்ச நாளாக வாங்காமே இருந்தாங்க. என்னடா வாங்காமே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா என் பாக்கெட்டில் அங்கங்கே 100 200 வச்சிருவேன். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. துணி துவைக்கும்போது எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. வாயில திறந்து ஆமென் சொல்லுங்களேன். ஒரு வாட்டி நான் பார்த்துட்டேன் அதை எடுத்துட்டு. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கான். அப்படியே நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அது ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உனக்கு கீழ்ப்படிதலுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னு கேட்டால் நீ கொடுக்கணும். தேவ சமூகத்தில் இருக்கிறவங்களை கர்த்தர் கொடுக்க வைப்பார். ஆமென் சொல்லுங்களேன். எப்படி வைப்பார்? கொடுக்க வைப்பார். ஆமென் சொல்லுங்களேன். நான் பணத்தை மீன் பண்ணலைங்க. ஆமென் சொல்லுங்களேன் அல்லேலூயா. நான் காணிக்கை மீன் பண்ணல. ஆமென் சொல்லுங்களேன் அல்லேலூயா. நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொன்னால் கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் பயன்படுவீங்க, கர்த்தருடைய கரத்தில் இருப்பீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த ஆரம்பிச்சிருவார், கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவார். ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. நீங்கள் போகிற இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி, உங்கள் ஸ்தானங்களை கர்த்தரை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க, நம்புறவங்க, தேவ சமூகத்துக்கு வந்த கர்த்தர் உன்னை வெறுமையை அனுப்ப விரும்பல. கர்த்தர் உன்னை நிரப்பி உன்னை கர்த்தருடைய கரத்தில் உன்னை பயன்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் அல்லேலூயா. இன்னைக்கு யார் நான் வெறுமையாக போக விரும்புகிறீங்களா? யார் நான் கர்த்தர் உங்களை வெறுமையாக போக கர்த்தர் உங்களை விருப்பவே இல்லை. கர்த்தர் உன்னை அனுப்புறதுக்கு கர்த்தருக்கு விருப்பமே இல்லை. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்த உன்னை கர்த்தர் உன்னை வெறுமையாக அனுப்புறதுக்காக கர்த்தர் உன்னை கொண்டு வரல. கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமா, கர்த்தருடைய கரத்தில் பயன்படுகிற பாத்திரமா, கர்த்தர் உன்னுடைய கரத்தில் உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய கரத்தில் நீ பயன்படணும், கர்த்தருடைய கரத்தில் நீ உயர்த்தப்படணும். ஆமென் சொல்லுங்களேன் அல்லேலூயா. கர்த்தர் அதற்காக தான் தேவ சமூகத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உன்னை கர்த்தர் உன்னை கொடுக்கிறதுக்கு, கர்த்தர் உன்னை பயன்படுத்துறதுக்கு, கர்த்தர் உன்னை உயர்த்துறதுக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். எந்த இடத்துல ஆமென் சொல்லுங்களேன் அல்லேலூயா. எந்த இடத்துல விழுந்த, எந்த இடத்துல உன் வாழ்க்கையில் நீ சரிவுக்கு நேராக கடந்து போன, ஆமென் சொல்லுங்களேன் அல்லேலூயா. வாயில திறந்து விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? யாரெல்லாம் சொல்கிறீங்க இன்றைக்கி நான் வெறுமையாக போக போகிறது இல்லை? உங்கள் வாழ்க்கையை, உங்கள் பிஸ்னஸை, உங்கள் எதிர்காலத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை கர்த்தர் வெறுமையாக உங்கள் வாழ்க்கையை அனுப்ப போகிறது இல்லை. உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் உங்களை உயர்த்துகிற இடங்களில், கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற இடங்களில் கர்த்தர் உங்களை வைத்து உங்களை கனப்படுத்த போகிறார். ஆமென் சொல்லுங்களேன் அல்லேலூயா. யாருன்னா வெறுமையாக போக விரும்புகிறீங்களா? நான் முடிக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். யாருன்னா வெறுமையாக போக விரும்புகிறீங்களா? யாருன்னா வெறுமையாக போக விரும்புகிறீங்களா? கர்த்தர் விரும்பலை, நீங்கள் விரும்பலாம், ஆனால் கர்த்தர் விரும்பலை. ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. கர்த்தரே விரும்பலை. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், எங்கும் பற்றி எறிய விரும்புகிறேன். அவர் விரும்புகிற தேவன் உங்களை பற்றி எறிய பண்ணுகிறதற்காய் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. உன்னை பற்றி எறிய தான் கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக தான் அவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. வாயில திறந்து நீங்கள் வேற ஏதாவது விரும்புகிறீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் வேற என்ன விரும்புகிறீங்களா? ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. நீங்கள் யாரை விரும்புகிறீங்க? ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. யாரை நீங்கள் விரும்புகிறீங்க சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் எதை விரும்புகிறீங்க? ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. வாயில திறந்து ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள். நீங்கள் யாரை விரும்புகிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் யாரை விரும்புகிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை விரும்புகிறாரு, உங்களை பயன்படுத்தணும் விரும்புகிறாரு.
உங்களை கர்த்தருடைய கரத்தில் வைக்கணும்னு விரும்புகிறாரு. கர்த்தர் உன்னை உயர்த்தணும்னு விரும்புகிறாரு. கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னு விரும்புகிறாருங்க. கர்த்தர் உங்களை வெறுமையை அனுப்ப விரும்பல. கர்த்தர் உங்களை உயர்த்தி கர்த்தருடைய கரத்தில் கர்த்தருடைய வார்த்தையில கர்த்தர் உங்களை கொடுப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். கண்களை மூடி தேவ சமூகத்தில் தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். எடுத்து வந்து ஒண்ணுமே பேச முடியல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய சமூகத்தில் நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன், உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் எஸ் கர்த்தரை ரட்சிப்பதற்கு, எஸ் ஹல்லேலூயா, கர்த்தரை ரட்சிப்பதற்கு, எஸ் கர்த்தர் உனக்கு சரி செய்வதற்கு, கர்த்தர் உன்னை உயர்த்துவதற்கு கர்த்தருடைய கரத்தில், கர்த்தருடைய கரத்தில். எஸ் தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு கர்த்தவனை வெறுமையாய் அனுப்ப விரும்பலை, கர்த்தவனை வெறுமையாய் அனுப்ப விரும்பலை. எஸ் கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் பயன்படுகிற பாத்திரமாய் கர்த்தருடைய கரத்தில். எஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. நீங்கள் கேட்பீங்கன்னா இன்றைக்கு கர்த்தர் உங்களை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை எஸ் கேளுங்க. ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, அந்த ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஓ எஸ் ஹல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை எஸ் ஹல்லேலூயா உங்களை கொடுக்க ஆரம்பிக்கும், உங்களை கொடுக்கிறவளா மாற்றும். எஸ் ஹல்லேலூயா. உங்களை பயன்படுத்துங்க. எஸ் அந்த ஒரு வார்த்தை உங்களை பயன்படுத்தும், உங்களை நிரப்ப, உங்களை உயர்த்தும். ஓ உங்கள் நாவோடு கர்த்தர் இருந்து ஓ எஸ் தேங்க்யூ லார்ட் பேசுவான், உங்களை நடத்துவான். நீ ஜெபிக்கிற ஜபத்துக்கு, ஓ நீ பாடுகிற பாடலுக்கு, நீ பேசுகிற வார்த்தையில் வல்லமை உண்டு, வல்லமை உண்டு. எஸ் தேங்க்யூ லார்ட். இன்றைக்கி வார்த்தையை கேட்டு கடந்து வந்திருக்கிறேன் ஆண்டவர். நீ கொடுக்க நினைக்கிற ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் பலப்படுத்துங்க. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து ஆளுகை செய்யும், பலப்படுத்தும். தேவ கரத்தினால் நீங்கள் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரங்கத்தான். இன்றைக்கு பிள்ளைகள் வெறுமையாய் போகவே கூடாது. வெறுமையாய் கர்த்தர் எஸ் ஒருவரை அனுப்ப விரும்பலை. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் மறுபடியுமா, நான் உங்களை கொடுக்கிறவளாய் நீங்கள் கொடுப்பீர்கள் சொன்ன கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் பயன்படுகிற பாத்திரமாய், கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் எழும்புகிற பாத்திரமாய், கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் உயர்த்துகிற பாத்திரமாய், ஓ அதி உன்னதமான திட்டத்தில் கர்த்தர் உங்களை வைத்து உங்களை உயர்த்தி இந்த தேசத்தில் கர்த்தர் உங்களை சாட்சியாக, ஓ எஸ் ஹல்லேலூயா, இந்த பூமியின் கடையாந்திரம் முழுவதுமாய் கர்த்தர் உங்களை சாட்சியாக கர்த்தர் எழுப்புவா. தேங்க்யூ லார்ட். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்யும், பலப்படுத்தும். இந்த வார்த்தை கேட்டு அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற தேவ பிள்ளைகளுக்காய் ஆண்டவர் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆளுகை செய்யும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, நிரப்பி நடத்துங்க ஆண்டவரே. வெறுமையை அல்ல ஆண்டவர், இன்றைக்கு போஷித்து நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.